வணக்கம். இந்த பதிவு தமிழக மக்களுக்கு தான். 2026 உலக நாடுகளே இன்றைக்கி தமிழ்நாடு திரும்பி பார்க்குது. காரணம்னு கேட்டால் அந்த அளவுக்கு இன்றைக்கி எலெக்ஷனுடைய பரபரப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 70, 75, 65க்கு மேலே இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு லீடிங் போட்டதே இல்லை. 60%, 70% தான் வந்திருக்கு. இந்த விட 2026 இளைஞர்களுடைய பட்டாளங்கள் தான் அதிகமாக தெரியுது என்னுடைய இதில். அதனால் இந்த 2026 வர 23 உலகமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஓட்டை போய் நீங்கள் போடணும். காரணம் கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுதந்திரங்கிறது இந்த ஓட்டு உரிமை தான். அந்த ஓட்டை நீங்கள் எதிரியாக இருந்தால் கூட நீங்கள் ஓட்டை போடணும். நான் வருஷம் ஒவ்வொரு இடம் சொல்லுவேன். இந்த தேர்தல் மிகப்பெரிய முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு தேர்தல், தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு தேர்தல். அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட போகணும். நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. உங்களோட உரிமை ஓட்டு உரிமை. நீங்கள் ஆனால் நோட்டாவுக்கு போடக்கூடாது. காரணம்னு கேட்டால் நோட்டாவுக்குன்னு ஒரு ஓட்டை போட்டால் அதில் உங்களுக்கு அந்த உரிமைங்கிறத நீங்கள் இறந்துட்டீங்கன்னா யாரும் தேவையில்லை அப்படின்னு போடக்கூடாது. அந்த ஓட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த ஓட்டு கம்பல்சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எதுக்குமே உதாதவா இவெல்லாம் அந்த எம்எல்ஏ நாட்டுக்கு இந்த ஏரியா பக்கம் வரல, போகல, ஒரு ஃபோன் எடுக்கல, செய்யலை, போகல, இவெல்லாம் எதுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கே அந்த சீட் எம்எல்ஏ கொடுத்துருந்தாங்க. அவருக்கு ஓட்டை போடுங்க. வெளில சுயேட்சைக்கு போடுங்க. இல்லையா யாருக்கும் வேறு உங்களுக்கு பிடிக்காத ஆள் யாருக்கும் ஓட்டு போடுங்க. ஆனால் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. இது நம்மளுடைய சுதந்திரம், நம்மளுடைய உரிமை. தயவு செய்து எந்த கட்சிக்காவது ஓட்டை போட்டு உங்களோட ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய சங்கத்தின் சார்பாக, தமிழ்நாடு திரைப்பட சிறுபு தர்மசங்க சார்பாகவும், தொழிலாளர் சங்க சார்பாகவும், நடிகர் சங்க சார்பாகவும் இயக்குநர் சமூகம் கேட்டுக்கிறோம். தயவு செய்து ஓட்டு போடுங்க. 23 மறக்காமல் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே உங்களோட ஓட்டை கம்பல்சரி போடுங்க. நன்றி, வணக்கம்.